ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, காலையிலேருந்தே உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இன்று முதல் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே உன் வாழ்க்கை பயணம் சிறப்பாக செம்மையாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். செல்வமும் செழிப்பும் உன் வாழ்க்கையில் வந்து நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதன்படி தான் இதுவரைக்கும் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. ஆனால் இப்போது நீ எதை நினச்சும் யோசிக்கவோ கவலைப்படவோ பயப்படவோ அவசியம் இல்லாத அளவுக்கு உன் விதியை மாற்றும் சக்தியாக இந்த சாயப்பா நான் வந்து உன் தலையெழுத்தை நன்மையாக நல்ல விதமாக மாற்றி கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உன் முயற்சிக்கு மேலாக என் அருளை அள்ளி கொடுத்து அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். இனி எந்த விஷயமும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உன்னை உயர்வின் பாதையில் நடத்தி செல்வேன் என் செல்லமே. உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணமும் தூய செயலும் இந்த பிரபஞ்சத்தில் பதிவாயிட்டே தான் இருக்கு. நீ செஞ்ச நன்மைகளுக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து தான் இந்த சாயப்பா இப்போ உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நீ செய்கிற நல்லதை இந்த உலகம் பார்க்காம இருக்கலாம், ஆனால் இந்த பிரபஞ்சமும் நானும் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளையும் கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கும். இத்தனை நாளாக நீ செஞ்ச நல்லதுக்கும் நன்மைக்கும் சேர்த்து தான் இப்போது உன்னை உயர்த்த ஓடோடி வந்தேன். இனி எல்லா நாளும் என் அருளால் உனக்கு சிறப்பான நாளாக அமையும்படி செய்ய போகிறேன். முழுமையான ஈடுபாட்டோடும் அர்ப்பணிப்போடும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக நீ செயல்படும் போது உனக்கான அற்புதமான வாழ்க்கைக்கு இந்த சாயப்பா உத்தரவாதத்தை கொடுக்குறேன். தாழ்வு மனப்பான்மையும் பயமும் உன்னை முன்னேற்ற விடாமல் தடை செய்ய கொடுத்துரும். அதனால் மனசுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்வதில் மட்டும் அக்கறையாக இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைச்சே தீரும் என் செல்லமே. இந்த உலகத்தில் சும்மாவே உட்கார்ந்து தானாகவே முன்னேறியவர்கள்னு யாருமே இல்லை. நீ உழைக்க தயாராக இருந்தீனா உனக்கு உதவுவதற்கும் சில பேர் தயாராகவே இருப்பாங்க. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறதையும் முயற்சி செய்கிறதையும் பார்த்து மனமிறங்கி கண்டிப்பாக 4 பெரிய மனுஷங்க உனக்கு கை கொடுத்து உதவி உன்னை முன்னேற்ற வழிக்கு கூட்டிகிட்டு வருவாங்க என் செல்லமே. ஏன்னா நல்லவர்கள் ரூபத்தில் நான் வருவேன்னு சொல்கிறது போல தான் அவங்க ரூபத்தில் நானே வந்து உனக்கான வாசக்கதவை திறந்து வைப்பேன். எப்போதும் நம்பிக்கையோடு உழைக்க தயாராகு. எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு தர்றேன். 2 நபர்களுக்கு இடையில, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில 3ஆவதாக எந்த நபரும் நுழையாத வரைக்கும் அந்த உறவு நல்லாவே இருக்கும். நீயும் நட்போ உறவுகளோ கணவன் மனைவி துணையோ உங்கள் அன்புக்குள்ள உங்கள் நம்பிக்கைக்குள்ள உங்கள் விசுவாசத்துக்குள்ள 3ஆவதாக யாரையும் அனுமதிச்சு வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும்போது என்னை நம்புகிற, என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிற. சில விஷயங்களை நான் உனக்காக தீர்த்து வைக்காத போது, உன் குறைகள் சரியாகாத போது நான் உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அதாவது சில விஷயங்களை நீ கேட்கும்போது நான் செஞ்சு கொடுத்துருவேன், ஏன்னா அது உன் கைகளுக்கு மீறிய அப்பாற்பட்ட செயலாக இருக்கும். சில விஷயங்களை நீ கேட்டு நான் செய்யாமல் இருக்கும்போது அதை உன்னாலேயே சரி செய்ய முடியும். எனக்கு உன் மேலே அந்த நம்பிக்கை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்வதற்கான விஷயங்களை யோசி. கண்டிப்பாக பணத்தால் சாதிக்க முடியாததை கூட முயற்சியால் சாதிச்சு காட்ட முடியும். சாதிக்கணுன்ற ஆழ்மன நம்பிக்கையோட நீ எதை செஞ்சாலும் அதை உனக்கு வெற்றிகரமான சாதனையாக இந்த சாயப்பா முடிச்சு கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் கவலைகள் எல்லாம் முடிஞ்சு போயிடாது. அதனால் நடக்கிறது நடக்கட்டும், எல்லாத்தையும் சாயப்பா பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கையோட எதை யோசிச்சும் கவலைப்படாமல் உனக்கான செயல்களை மட்டும் சிறப்பாக செய்ய ஆரம்பி. நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும்போது அதன் மீது கவனம் செலுத்துவதை விட்டுட்டு ஏன் கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்குகிறாய் என் தங்கமே? தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. தினமும் என்னை மனசில் நினச்சி என் நாமத்தை சொல்லு. நேரம் கிடைக்கும்போது எனக்காக தீபம் ஏற்றி வை. கண்டிப்பாக உன் மனசு தூய்மை பெறும், எண்ணங்கள் வலிமை பெறும். கடமைகளை சரியாக செஞ்சும் கூட
இறைபக்தியை முழுவதுமாக நம்பியும் கூட நான் வாழ்க்கையில் தோத்து போகிறேன்னு நீ நினச்சினா கண்டிப்பாக அது தற்காலிகம்தான். தோல்வியை தாண்டி கண்டிப்பாக உனக்கான வெற்றியை இந்த சாயப்பா உன் கைகளை ஒப்படைப்பேன். உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பாக நீ உயர்ந்து நில்லு. உன்னை உயர்த்துபவர்கள் முன்பாக நீ பணிந்து நில்லு. எந்த வகையிலும் நீ கஷ்டப்படும்படி இந்த சாயப்பா விட்டு வைக்க மாட்டேன். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் வந்து போகும். ஆனால் முயற்சி மட்டுமே நிரந்தரம். இதை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக உன்னால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமே செல்லமே. மனிதனும் மிருகத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஒரு சில குணங்கள் மட்டுமே சிறு நூலிலை அளவுக்கு தான் மாறுது. அதனால் எப்போதும் நீ மனிதனாக மனிதாபிமானத்தோட மனிதனுக்கு உரிய நல்ல குணங்களோடு வாழ முயற்சி செய். மிருகத்தை போல அடுத்த மிருகத்தை அழித்து கொன்று திங்கிறது, அடுத்ததை ஏமாற்றி சாப்பிட்றதுன்ற வேலைகளைப் போல அடுத்தவனை ஏமாற்றி உன் பொழைப்பை நல்லபடியாக வச்சுக்கிறதும், அடுத்தவனை கெடுத்து நீ நல்லா வாழ்க்கையை வாழணுன்ற நினைப்பும் மிருக குணம். அது உனக்கு வேண்டாங்கிறதுல நீ தெளிவாக இரு. உனக்கு தேவையான வலிமையையும் தைரியத்தையும் உதவியையும் கூட இந்த சாயப்பா உனக்குள்ளேயே கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்தவங்க கிட்ட ஆறுதல் தேடி தைரியம் தேடி உதவி கேட்டு போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நம்பிக்கையோடு பொறுமையாக உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே போதும். சில நேரங்களில் சில சிறந்ததை பெறுவதற்கு முன்பாக சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக சிறப்பாக செய்ய பழகு. இன்னைக்கு நீ எதை தேவை முக்கியம் அவசியம் நினைக்கிறியோ அது நாளைக்கு தேவையற்றதாக கூட மாறி போகலாம். அதனால் எப்பவுமே எந்த விஷயத்தை எந்த பொருளை வாங்குவதா எதை செய்கிறதா இருந்தாலும் இது நமக்கு தேவையா அவசியமான ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு செய்ய பழகு. எல்லாரும் நல்லவங்க, யாருமே உன்னை ஏமாற்ற மாட்டாங்கன்றதை நீ எதிர்பார்த்தினா அது உண்மை கிடையாது என் செல்லமே. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் சூழ்நிலை கைதிகள் தான். நல்லவங்களாக இருக்கிறவங்களையும் சூழ்நிலை கெட்டவர்களாக மாற்றும். கெட்டவங்களா மிக மோசமானவர்களாக கொடூரமாக இருப்பவர்களையும் சூழ்நிலைகள் நல்லவர்களாக மாற்றும். யாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. எல்லா இடங்கள்லையும் நீ உண்மையை பேசணும் நேர்மையாக வாழணும்னு நினைக்கிற. ஆனால் நீ இப்படி உண்மையாக நேர்மையாக வாழ்வதாலேயே பணத்தை விட பகையை வேகமாக சம்பாதிச்சு வச்சிருக்க. இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் நல்ல மனசுக்கும் செயலுக்கும் ஏற்ற வெற்றியை நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கும்போது சரியான மனிதர்களாக பிறப்பாங்க. ஆனால் சிறந்த மனிதர்களாக அவரவர்கள் செய்யும் செயல்கள் தான் அவர்களை மாற்றும். உன்னுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக்கி கொடுப்பதும் இருக்கு. எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல சிந்தனைகளோட நேர்மறை எண்ணங்களை கொண்ட பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் என்பது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக தான். நெஞ்ச நேராக நிமித்திக்கிட்டு நிழலாக இருக்கும் மனிதர்களை நம்பி போகாமல் தன்மானத்தோடு தைரியத்தோடு வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. நான் சொல்கிறது தான் சரின்னு எப்போதும் எல்லா விஷயத்திலும் நீ பிடிவாதம் பிடிக்காம அடுத்தவங்க சொல்கிறதுல எது சரி என்ன நியாயம் இருக்குதுன்னு யோசித்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீன்னா, அடுத்தவங்க சொல்கிறதுல நல்லது கெட்டது எல்லாத்தையும் பிரிச்சறிஞ்சு பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்க கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் தானாகவே முன்னேற்றம் வந்துடுவேன்னு செல்லமே. கஷ்டமே இல்லாமல் வறுமையே இல்லாமல் வாழணும்னு கடவுளை வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதை தாங்குகிற சக்தியை கொடுத்து வேண்டுவது தான் சிறப்பு. உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிச்சயம் நல்லபடியாக நடத்தி தர்றேன். தனியாக பறக்கும் பறவைக்கு எப்போதுமே வலிமை அதிகம்தான். ஏன்னா தனியாக பறக்குதுன்னா அதுதான் முதல்ல எல்லா காற்றையும் தள்ளிக்கிட்டு பறக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல தான் நீயும் தனியாக இருந்து உனக்கான முடிவுகளை தைரியமாக எடுத்தீனா கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்வேனேன் தங்கமே.